உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர், இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? எங்கள் வாக்கு எங்கள் உரிமை, எவருக்கும் விற்கப்படுகிற வாக்குகள் அல்ல, இது வெற்றி வாக்குகள் என்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்தினார். எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாம். இருவரும் பேசிக் கொள்வார்களாம். ஸ்டாலினும் ஜெயலலிதா. ஆமா, இறுதி நாட்களை நெருங்குகிற போது சொன்னார்களாம், அம்மையா எனக்கு வயசாயிருச்சு, எந்த நேரத்தில் எது நடக்குது, மக்கள் உங்களுக்கு வாக்களித்தால் என்னை காப்பாற்று, இல்லை எனக்கு வாக்களித்தால் உங்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நான் காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் பேசியதாக ஒரு குறிப்புகள் இருக்கிறது. அது கூட இருந்தவர்களே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்குமா? செங்கோட்டையன் சொன்னார். 2031 அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்து எங்கள் தலைவரை எடுத்து இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. எப்போ 2031 கண்டிப்பாக 2 பேரும் கூட்டு சேருவார்கள், எழுதி வச்சுக்கோ. குறைஞ்சபட்ச ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, யாரை எதிர்க்கிறோம் யாரை ஆதரிக்கிறோன்ற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 7ஆம் பொறுத்து தான். நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? தாவேக்காவை எதிர்ப்பதற்காகவே திமுக அதிமுக ஒன்று சேருவாங்க? கண்டிப்பா இப்ப சேர்ந்து தானே இருக்காங்க. இன்றைக்கு எங்கள் தலைவர் பிச்சு எடுத்துட்டார். யாரை எப்படி எதிர்க்க வேண்டும்? அவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் களத்தில் திமுக தான் எதிரி என்பதை உறுதிப்பட வேலூரில் அறிவித்திருக்கிறார். போட்டி 2 பேருக்கு நடுவில் உள்ளதான். ஒண்ணு இன்னொன்னு. எல்லோரும் எனக்கு நண்பர்கள் சொல்றீங்களே, அப்புறம் ஏன் கரூர் விஷயத்துல என் மேல பழிய போட்டீங்க? கேட்டார்ல, பதில் உண்டா? திமுக பதில் சொல்லுமா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? 679 வழக்குகள். எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல டேட்டா இருக்கு. 679 போக்சோ. இல்ல இதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. நல்லா போடட்டும், ஆதாரத்தோட காட்டுறேன். விஜய் அவர்களை இங்கே ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படின்றது தான் திமுக தரப்புல சொல்லக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய பார்வை, அரசியல் நோக்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னா, விஜய் இவ்வளவு ஆஃபர் கொடுத்தீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. விஜய் அவர்களை ஒரு பொருட்டா மதிச்சிருந்தாங்கன்னா ஏன் இந்த கட்சிகள்லாம் வந்திருக்கலாமே, ஏன் இந்த ஆஃபர் கேட்டு வரலன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது இந்த தேர்தலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. ஜெயிச்சா தானே சொல்ல முடியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். வேலூர்ல உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருக்கிறாரு. திமுக அரசையும் முதல்வர் அவர்களையும் கடுமையான முறையில் சாடி பேசியிருக்கிறாரு. இன்னும் ஒரு படி மேலே, கடந்த முறை இருந்த பேச்சை விட ஒரு படி மேலே ஸ்டெப்பு ஏறி போயிருக்கு. ஏன்னா கடுமையான முறையில் விமர்சனங்களை வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உறுதிமொழியோடு தொடங்கியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த உறுதிமொழியாக ஆரம்பிச்சுட்டு தான் ஸ்பீச்சை தொடங்குறாரு. தொடங்கும் பொழுதே அவர் பேசின ஒரு விஷயம், அந்த குட்டி ஸ்டோரி சொல்லிலாம் ஆரம்பிக்கிறாரு. வழக்கமாக ஒரு குட்டி ஸ்டோரி வச்சிருப்பாரு. இந்த தடவை அந்த குட்டி ஸ்டோரி பார்க்க முடிஞ்சது. முதற்கட்டமாக விஜய் அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வேலூருக்கென்று வரலாறு இருக்கு. ராயவேலூர் என்பது உண்மையான பெயர். முற்கால சோழர்களும் பிற்கால சோழர்களும் விஜயநகர பேரரசர்களும் ராஷ்டிர கூடர்களும் பல்லவர்களும் முகலாயர்களும் ஆண்ட புண்ணிய தேசம். பிறகு ஆங்கிலேயர்களின் அரவணைப்பில் இருந்த நாடு வேலூர். அங்கே இன்னைக்கு தலைவர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக தமிழ்வேல் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் அவர்கள் வேலாயுதத்தை எடுத்து கொண்டு வெற்றி முழக்கமிட்ட வேலூரில் தலைவர் அவர்கள் பேசி முடித்ததும் வேலை கொண்டு கொடுத்ததோடு மட்டுமல்ல, முருகப்பெருமானின் வாகனமான மயிலுடைய இறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட மாலைகளை சூடியதை
நாம் பார்த்தோம். இந்து மத புராணத்தின்படி தீய சக்திகளை அழிப்பதற்காக வேலுடன் தாமரை குளத்தில் தோன்றிய முருகப்பெருமானின் மண்ணில் பேசுகிற வாய்ப்பை எங்கள் தலைவர் இன்றைக்கு பேருரையாக மாற்றியிருக்கிறார். ஆக முருகப்பெருமானே தீய சக்தியை அழிப்பதற்கு வேலூரில்தான் களமிறங்கியிருக்கிறார் என்பது புராண இதிகாசங்களின் சொல்லாடல். இன்றைக்கு எங்கள் தலைவர் தீய சக்திகளை ஒழிப்பதற்காக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல முதலாக ஒரு உறுதிமொழி, எங்கள் வாக்கு எங்கள் உரிமை, எவருக்கும் விற்கப்படுகிற வாக்குகள் அல்ல, இது வெற்றி வாக்குகள் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் சத்திய பிரமாணம் செய்ததைப் போல தலைவர் அவர்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்தினார். பிறகு குட்டிக்கதைகளுக்கு வந்தார். வழக்கம் போலவே ரொம்ப அற்புதமாக சொன்னார் அந்த குட்டிக்கதை. காளை மாடு சீறுகிற நேரத்தில் கொம்பை மணலில் பாய்ச்சி தீட்டுகிற நேரம், முன்னங்காலின் இடது காலை மண்ணை வாரி தூற்றி சிறுநீரை சிறிது கழித்தேனும், மண்ணை விசிறுகிற போடு சிறுநீரும் மண்ணும் கலந்து பின்னால் அடிக்கிற பாங்கு, வெறிகொண்ட பார்வை, நிலத்தில் எவருக்கும் அஞ்சாத பகமையோடு திருட்டு மொழிகள் இல்லை உருட்டு மொழிகளோடு, எதிரிகள் எவர் வந்தாலும் வீழ்த்தி விடுகிற பக்குவத்தோடு நின்ற அந்த மாபெரும் காளை சொல்லுகிறார் அவர். ஆற்றல் மிகுந்தவர்கள் அடக்குவதற்காக வருகிறார்கள், முடியவில்லை, மாடு குத்தி கிழிக்கிறது, பின்னங்கார்கள் பிடரி எறிய தூக்கி வீசுகிறது, தும்பிக்கையை தன் இருகரங்களாலும் பற்றி மாடை அடக்குவதற்கு முயலுகிற போது திமிரி எழுந்து கொம்புகளால் குத்தி கிளைக்கிற அந்த காலகட்ட நேரத்தில் எவனும் அடக்க முடியாமல் காயமுற்று ஆங்காங்கே வீரர்கள் சிதறி கிடக்கிற போது ஒரு சின்னஞ்சிறியவன் அழகாக ஹெத்தாக தெம்பாக தைரியமாக திமிரோடு ஒரு எழுச்சியோடு வெற்றியோடு அவன் வந்து காளைக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறான். அவன் இரண்டு அந்த கால் சட்டை பையுக்குள் கையை விட்டுக்கொண்டு அருகிலே செல்கிறான். மூக்கில் இருந்து வருகிற சுவாச காற்றுகள் எதிரியை கூட வீழ்த்தும் என்கிற அளவிற்கு கோபத்தோடு நின்ற காளை, இன்னும் சொல்லப்போனால் உக்கிரத்தோடு நிற்கிற அந்த காளை சற்று முன்னெடுத்து சென்று பையனை வீழ்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் எது நடக்குமோ, என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, பலியாக போகிற அந்த சிறுவன், பதறுகிற மக்கள், அவன் இரண்டு சோப்புகளில் இருந்து அப்படி மெல்லிசா அப்படி எடுத்து பச்சை புற்களை காட்டுகிறான். மண்டியிடுகிறது காளை என்ற அழகான குட்டிக்கதையை அரங்கம் அதிர இல்லை அகிலம் அதிர உணர்த்தி இருக்கிற எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் யாருக்கு சொல்லுகிறோம் இந்த கதையையும் உணர்த்தி சொல்லியிருக்கிறார். ஒரு சிறிய வயது பையன் எப்படி புற்களை எடுத்துக்கொண்டு வீரம் சிரிந்த மாடை அடக்குவதற்கு தயாராகி நின்றானோ, அடக்கினானோ, அதை போல தமிழக வெற்றிக் கழகம் என்கிற சிறு குழந்தையை அடக்குவதற்கு இப்பொழுது சொல்லுகிறேன் 23 கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு முன்னால் சில பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் இந்த வார்த்தைகளை. இன்றைக்கு எங்கள் தலைவர் பேசியது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் மகிழ்ச்சி. இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாகத்தான் பிணைந்து கிடக்கிறது. அதற்கு பல்வேறு சான்றுகள், நிறைய சான்றுகள். எந்த அடிப்படையில் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மைத்துனர் தான் தமிழ்நாடு முழுவதும் நெடுஞ்சாலைத்துறைகள் டெண்டர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எவர் மணல் கொள்ளை அடித்தார்களோ அவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மணல் கொள்ளை. டெண்டர்கள் அனைத்தும் அதிமுகவுடைய டெண்டர்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாம். இருவரும் பேசிக்கொள்வார்களாம். ஒன்று, நான் ஆட்சி அமைந்தால் உனக்கு செய்கிறேன், உனது ஆட்சி வந்தால் நான் எனக்கு செய் என்று இரண்டு பேரும் பரஸ்பரமாக கலந்து பேசுவதாக. ஸ்டாலினும் ஜெயலலிதா பேசியிருக்காங்களாமா? அவர் இறுதி நாட்களை நெருங்குகிற போது சொன்னார்களாம், அம்மையா எனக்கு வயசாயிருச்சு, எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது, மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார், என்னை காப்பாற்றும், இல்லை எனக்கு வாக்களித்தால் உங்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நான் காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் பேசியதாக ஒரு குறிப்புகள் இருக்கிறது. என்ன குறிப்பு? அது கூட இருந்தவர்களே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு தெரியாத விடயங்கள் இருக்குமா? பேசாமல் இருப்பார்களா? யார் செங்கோட்டையன் சொன்னார்? செங்கோட்டையன் ஆளுமை அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. என்னிடத்திலே அவர் சொல்லவில்லை, பலர் பேசியிருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் அந்தரங்க கூட்டணி. பாரதிய ஜனதா இருவரையும் கைகோர்க்க வைத்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் திமுகவையும் நிச்சயமாக ஒன்று சேர வைத்திருக்கிறது. இப்போ எங்கள் தலைவர் சொன்னார்ல, என்ன சொன்னாங்க? 40 வருடத்திற்கு எவனாலும் அசைக்க முடியாத பேர் இயக்கமாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, 2021 பாசாங்கு காட்டி பாப்பாவும் பையனும் வேலை செய்வாங்க. என்ன செய்வாங்க? 2026 நீ தனி நான் தனியாக நிற்போம். 2021 தமிழக வெற்றி கழகம் தன்னிகரற்ற ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கப் போகிறது. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் சாவு மணி. ஆனால் 2031 அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்து எங்கள் தலைவரை எடுத்து இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. எப்போ 2031 கண்டிப்பாக ரெண்டு பேரும் கூட்டு சேருவார்கள், எழுதி வச்சுக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் நான் இப்போ சொல்கிறேன், ஆருடம் சொல்லவில்லை.
விசில் சின்னம் கிடைக்கும் என்பதை நமது வலையொலி தளத்தில் 1 மாதத்திற்கு முன்பே சொன்னேன். நடந்ததா இல்லையா? அதேபோல் இன்றைக்கும் நான் சில விடயங்களை பேசுவதை எங்கள் தலைவர் உள்வாங்கியிருக்கிறார். எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லுகிறேன், 31 திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்து தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராவார்கள். இது நடக்கும். குறைஞ்சபட்ச ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, யாரை எதிர்க்கிறோம் யாரை ஆதரிக்கிறோன்ற ஒரு விஷயம். இப்போ அந்த அடிப்படையில் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 7ஆம் பொறுத்து தான். நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? 7ஆம் பொருத்தமாக இருந்தால் ஏன் 7 அமைச்சர்கள் அதிமுகலேருந்து போனவர்களுக்கு பதவி? அது தனிப்பட்ட முறையில் கட்சியிலேருந்து மாறி போகிறது வேற. ஒரு அங்கே கொள்ள இல்லை என்ன ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவை எதிர்ப்பதற்காகவே வந்து திமுக அதிமுக ஒன்று சேருவாங்க. கண்டிப்பாக இப்போ சேர்ந்து தானே இருக்காங்க. நீங்கள் அண்மையில் ஒரு டிபேட்டு நான் பார்த்தேன் கண்கூடா. அண்டான்னு ஒரு தெந்திரினா நாட்டில் தெரியுமா? அவனுக்கெல்லாம் விளம்பரப்படுத்தி அவனையெல்லாம் உருவாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். அவன் நெறியாளருக்கும் கண்ணசைக்கிறான், அதிமுககாரனுக்கும் கண்ணசைக்கிறான் ரகசியமாக. இப்போ எந்த அளவுக்கு உடன்பாட்டோடு இருக்காங்கன்னு பாருங்கள். தாவேக்காவை எதிர்ப்பதற்கு ஊடகத்திலேயே இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். இப்போ நாட்டில் சேராமல் என்ன இருப்பான் நான் கேட்குறேன். இன்றைக்கு எங்கள் தலைவர் பிச்சு எடுத்துட்டார். யாரை எப்படி எதிர்க்க வேண்டும்? அவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கான தேர்தல் களத்தில் திமுக தான் எதிரி என்பதை உறுதிப்பட வேலூரில் அறிவித்திருக்கிறார். ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் நேரடியான போர் அப்படி. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் தான் வலுவான கூட்டணி இல்லை. எங்கள் தலைவர் சொன்னார், அண்ணா அறிவாலயத்தினுடைய நிழல்களில் தங்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு போய் தங்குகிற நிலைமையை உருவாக்கி வைத்திருப்பது தமிழக வெற்றி கழகம். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வாரந்தோறும் மாநாடு எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா இதுவரை? தேர்தல் களத்தில், அரசியல் தளத்தில் நான் கேட்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை எந்த மாநாடும் நடக்கவில்லை, நடப்பதற்கு சாத்தியமில்லை. ஏன் நடத்த மறுக்கிறார்கள்? ஆனால் வாரந்தோறும் திமுக மாநாடுங்கிற பேரில் மக்களை கூட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதற்கும் காரணம் தமிழக வெற்றி கழகம். எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இப்போ பாருங்கள், இன்றைக்கி பேசிட்டாரா, இப்போ அடுத்த வாரம் வேலூரில் அவனுங்க மாநாடு போடுவானுங்க. காசை கொடுத்து கூட்டியாந்து லட்சக்கணக்கான வேற திரட்டுவான். நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் திரட்டுறீங்க, எங்களுக்கு ஏன்ப்பா 5000 பேருக்கு மேலே திரட்ட முடியல? என்ன காரணம்? இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு நடந்திருக்கு, அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தான். அதைத்தான் எங்கள் தலைவர் சொன்னார். எல்லோரும் எனக்கு நண்பர்கள்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் கரூர் விஷயத்தில் என் மேலே பழிய போட்டீங்க கேட்டார்ல? பதில் உண்டா? திமுக பதில் சொல்லுமா? பழியை போடுவதே வாடிக்கையாக கொள்கையாக வைத்திருக்கிற இயக்கம் திமுக திருட்டு முன்னேற்ற கழகம். விழிவாக சொல்லணும். நான் கேட்குறேன், 1020 கோடி ரூபாய் ஊழல் பொருளாதார குற்றப்பிரிவு தாக்கல் செஞ்சிருச்சு. உயர்நீதிமன்றம் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்கு, வழக்கு போடுன்னு சொல்லியிருக்கு. ஏன் போடலை? பாரதிய ஜனதா கூட்டு கைது பண்ணாத, ஏன் கப்பம் கட்டிட்டானா? எப்படி இது சாத்தியம்? தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க, அதிகமாக கனிம வள கொள்ளை நடப்பது புதுக்கோட்டையும் கன்னியாகுமரி மாவட்டம். எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அளவில் கனிம வள கொள்ளை ஏன் புதுக்கோட்டையில் நடக்குது? அமைச்சர் ரகுபதி இதுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், இப்போ கனிம வளத்துறை அமைச்சர். அப்படி என்றால் கப்பம் கட்டுவதற்கும் கையூட்டு வாங்குவதற்கும் பெரிய படை புதுக்கோட்டையில் காத்திருக்கிறது. மணல் கொள்ளை மாபியா கும்பல் புதுக்கோட்டையில் தான் இருக்காங்க, கனிம வள கொள்ளை கும்பல் புதுக்கோட்டையில் தான் இருக்காங்க. இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறது KN நேருவை விட ரகுபதி என்கிற குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகம் வைக்கிறோம். கோடி லட்சம் கோடிகள் கனிம வள கொள்ளையில். ஆமாம், எல்லாரும் சொல்கிறாங்க. அங்கேருந்து தகவல் வருகிறது, 2 மீட்டர் 3 மீட்டருக்கு ஆழம் எடுப்பதை 800 மீட்டருக்கு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். புதிய மிகப்பெரிய பள்ளங்கள் தோண்டுகிறது. அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, நம்ம நாட்டில் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், ஆனால் எல்லாம் கேரளாவை நோக்கி போவதின் மர்மம் என்ன என்று கேட்கிறார்கள். அங்கே மலைகள் உடைக்கப்படவில்லை, இங்கே நிலங்கள் உடைக்கப்படுகிறது. அங்கே சமதளக்காடுகளே இல்லை, ஆனால் இங்கே சமதளக்காடுகள் பள்ளங்களாக இருக்கிறது. எப்படி இது சாத்தியமாகுது? நிறைய எடுத்துக்காட்டு. இன்றைக்கி அறப்போர் கழகம் மிகப்பெரிய லெவலில் அறப்போர் இயக்கம் எல்லா ஊழலையும் வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. இப்போ KN நேருவை கைது பண்ணுவாங்களா? அது மட்டும் இல்லை, நிறைய செய்திகளை எங்கள் தலைவர் அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். உல்டா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம். அப்புறம் சூப்பர் ஸ்டாண்டப் காமெடியின் ஆட்சி அப்படிங்கிறாரு. ஆமாம். என்னென்னா உல்டாப் மாடல் ஆட்சிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஆட்சிக்கு 60 மாதங்கள் என்றால் 60,000 வீட்டுக்கு வீடு 1000 ரூபா பணம் கொடுத்துருக்கணும். கொடுத்தாங்களா? இல்லை. 30 மாதங்கள் கொடுத்துருக்கிறார்கள். கொரோனா நிவாரண நிதி 4000 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 34. பொங்கல் நிதின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா கொடுத்துருக்காங்க, 39. இப்போ ஒரு 5 ரூபா கொடுத்தாங்க, 44. மீத தொகை 16,000 எங்க? சரி, கோடைக்கால நிதின்னு கொடுத்தீங்களா இப்போ 2000, அதில் இன்னும் 3000 மிச்சம் இருக்கே, அது எங்கே? 5 வருஷத்துக்கு கோடை காலம் வந்துச்சுல்ல, அந்த நிதி எங்கே? அதுதான் உல்டாப் மாடல் ஆட்சி. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கடந்த 4 வருஷம் கொடுக்கல, 4 2 8 8000 ரூபாயில வரும். வரணுமே, எங்கே? 10,000 ரூபா. 10,000 ரூபா அது எங்கே? 16 10 26,000 ரூபா கடனாளி அரசாக தமிழ்நாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கிறது. இந்த திமுக அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் 24,000 கடன் கொடுக்கணும். கொடுக்குமா? அப்போ இது உல்டாப் மாடலா இல்லையா? இன்னொன்று,
சமூக நீதி எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பழைய கதை. சமூக நீதி பேசுவாங்க, தினந்தோறும் சாதி ஆணவ படுகொலைகள். எங்கள் தலைவர் சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து பேசுகிறோம். என்ன நடக்குதுங்க? 39 ரேப் அண்ட் மர்டர் தமிழ்நாட்டில். அதில் 13 வயது குழந்தை 14 ஆயிடுச்சு. இப்போ போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 679 வழக்குகள். எத்தனை வருஷத்தில்? 5 வருஷத்தில். அதுக்கு டேட்டா இருக்குது. இருக்கு 679 போக்சோ. இல்லை இதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்க. நல்லா போடட்டும், ஆதாரத்தோடு காட்டுறேன், அறிக்கைகளின்படி காட்டுறேன். அப்போ போக்சோ வழக்குகள் எப்படி இத்தனை பாய்கிறது? அப்படி என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன? இதைத்தான் எங்கள் தலைவர் கேட்குறாங்க. சொல்ல முடியுமா? 34 ஆணவ படுகொலைகள். நேற்று ஒரு ஊரில் நான் பார்த்தேன் செய்தி. இந்த இவங்க இருக்காங்களே, இப்போ திருச்சியில் ஒரு கூட்டம் கூடிச்சில்ல, நாம் தமிழர் கட்சி, அதனுடைய மாவட்ட செயலாளரே ஆணவ படுகொலைக்கு உடன்பட்டு அவனை தீ வச்சு கொளுத்தி மருத்துவமனையில் கொண்டே வச்சுருக்காங்க. வேறு சமூகத்தை சார்ந்தவன் என்று. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நேற்று நடந்த சம்பவம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சாதியாக இருக்கான். அது சாதிய கட்சி தான், அது வேற ஒன்றும் இல்லை. அது சாதிகளின் கட்சி, ஒரு சாதி கட்சி இல்லை, சாதிகளின் கட்சியாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் ஆணவ படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர் அதைத்தானே சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு எந்த விதத்திலும் இல்லை. இன்னொன்று, எங்கள் தலைவர் தேர்தல் அறிக்கை ஒரு சின்ன பிட்டா போட்டாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மலைவாழ் மக்களுக்கு மருத்துவமனை தேவை. நான் பார்க்குறேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம ஐத்தமிழ் அந்த மண்ணுக்கு வந்திருக்கு, அதனால் சொல்கிறேன். சந்தனக்காடுகளில் மிக உயர்ந்த மலையான கத்திரி மலை, மாதேஸ்வரம் மலைக்கு போகிற வழியில் இன்றைக்கும் கழுதைகளில் கர்ப்பிணி பெண்களை இறக்கி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிற அவலச்சூழல் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, பல மலைவாழ் கிராமங்களில் இந்த சூழல் தான் இருக்குது. கேர்மாளம் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதி. மூங்கில் தொப்பையில் தொட்டில் கட்டி கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வருகிற காட்சி. யார் தான் எங்கள் தலைவருக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல, நான் சத்தியமாக சொல்லலை. ஆனால் அவர் அதை உணர்ந்திருக்கிறார். மலைவாழ் மக்களுடைய அவல சூழலை அவர் புரிந்து கொண்டதால் மலைகளிலே நாங்கள் மருத்துவமனையை நிறுவுவோம், அங்கே பிரசவம் பார்ப்பதற்கான உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, கல்விக்கு வர்றார். மிகச்சிறந்த கல்வியை, பயிற்சி கல்வியை, என்ன சொல்லப்போனால் நீட்டு மற்ற தேர்வுகள் எல்லாம் நடக்கிற இந்த தேர்வுகளின் அடிப்படையில் பாடத்திட்டங்களை உருவாக்கும்னு சொல்கிறார். எவ்வளவு தெளிந்த நீரோடையாக எங்கள் தலைவர் இந்த விடயத்தில் கால் பதித்திருக்கிறார் வேலூரில் என்றால் ரொம்ப நேர்த்தியாக, இன்னும் கூடுதலாகவே அவர் பேசியிருக்கிறார் திட்டங்களை பற்றி, என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத. ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சை இன்றைக்கு வேலூரில் எங்கள் தலைவர் மக்களுக்கு மத்தியில் பேருரையாக ஆற்றி சென்றிருக்கிறார் என்றால் தமிழக அரசியல் தளம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இந்த ஸ்பீச். இதை தாண்டி சில விஷயங்களை அவர் விமர்சனமாக எடுத்து வைக்கிறாரு. குறிப்பாக திமுகவை கடுமையாக சாடுறாரு. அப்போது சாடும் பொழுது கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தே சாடுறாரு. அறிவாலய நிழலுக்கு போனவங்கெல்லாம் கூட்டணிகளை சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதோடு சேர்த்து பங்கு கொடுப்பாங்க, அதாவது அடித்து வச்ச கொள்ளையில் பங்கு கொடுப்பாங்க அப்படின்றாரு. இப்போ இதற்கு முன்னாடி காங்கிரஸும் சரி தேமுதிகவும் சரி விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, விஜய் கூட கூட்டணி ஏறத்தாழ முடிவாயிடுச்சு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை கழகத்தை ஏற்படுத்தினதே காங்கிரஸ் இந்த காரணத்தினால தான் அப்படின்ற ஒரு விமர்சனம், அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது உங்கள் கட்சிக்கு வரலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 19 இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அப்படியே சேற்ற வரி வீசுகிறதா? முதல்ல இந்த கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் தடுத்ததே தமிழக வெற்றிக்கலாம். யார் கதவு திறந்து வச்சா இவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு? எங்கள் தலைவர் கூப்பிட்டு பேசினாரா? இல்லை ஏதாவது மேலிட பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் தலைவர்களையோ அல்லது இந்த தேமுதிகவா தேய்ந்து போன முன்னேற்ற கழகம் அது யாராவது கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? ஏதாவது சான்று இருக்கா? நாங்கள் கூட்டணி கதவை திறக்கவே இல்லை. கூப்பிட்டு பேசலை. ஆனால் எல்லா வியூகங்களையும் உங்கள் ஆட்கள் தான் பரப்புனாங்க. காங்கிரஸ் வரப்போகுது, தேமுதிக வரப்போகுது, திமுக கூட்டணியை உடைய போகுது. திருச்சி வேலுச்சாமி எங்காலா? இல்லை, மாணிக்க தாகூர் எங்காலா? திருச்சி வேலுச்சாமி எங்காலா? சொல்லுங்கள் நீங்கள். அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களே முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு வலைவலித்தளத்தில் பேட்டியில் சொன்னேன், 300 கோடி ரூபாய் பெருமானமுள்ள பணங்களை கண்ணில் கண்டால் மட்டுமே ஒப்பந்தங்களுக்கு தயாராகும் இந்த நிழல் கட்சிகள் என்பதை நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வலைவலித்தளத்தில் சொன்னேன். இப்போவும் நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். அதை இங்கே எங்கள் கட்சிக்கு கூட்டணிக்கு வந்தால் 300 கோடி கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை, புரியுதுங்களா? சீட்டு கொடுப்போம், அதிகாரம் கொடுப்போம், அது எங்களால் கொடுக்க முடியும். 300 கோடிக்கு நாங்கள் எங்கே போகிறது? ஆக கொள்ளையடித்து வச்சிருக்கிற கட்சி திமுக. பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார். நல்ல வேலைக்கு 1 லட்சம் கோடி கொடுக்கறதுக்கு அவர்கள் தகுதியானவர்கள். நிழல் கட்சிகளுக்கு வெறும் 300 கோடியை வாங்கிட்டு வருதுன்னா அப்புறம் இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? வெறும் 300 கோடிக்காக சோரம் போகிற கட்சிகள் இன்றைக்கி திமுக கூட்டணியில் சேருது. நீங்கள் தான் மக்களுக்காக பணியாற்றிட்டு இருக்கீங்களா?
நீங்கள் தான் மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செஞ்சுருக்கிறீங்களா? இல்ல. எவ்வளோ நலத்திட்டங்களை உருவாக்கிங்க. அப்புறம் என்ன கூட்டணி 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 இன்னும் பத்தலையா? இந்த பயத்தை உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி. இல்லை, இப்போது விஜய் அவர்களை இங்கே ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படின்றது தான் திமுக தரப்புலேயும் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா திமுக தெளிவான ஒரு கூட்டணி வியூகத்தோட இன்னைக்கு போயிட்டுருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் கூட்டணியே வைக்காத தேமுதிக கூட உள்ளே வந்துருச்சு. அப்போ கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. அதிமுக ஒரு ஆங்கிளில் பாஜக பாமக அந்த ஆல்ரெடி அவங்க ஃபார்ம் ஆன கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அவங்க சொல்லக்கூடிய பார்வை, அரசியல் நோக்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னா, விஜய் இவ்வளோ ஆஃபர் கொடுத்தீங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்னு சொன்னீங்க, ஆனால் இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கலை. விஜய் அவர்களை ஒரு பொருட்டாக மதிச்சிருந்தாங்கன்னா ஏன் இந்த கட்சிகள்லாம் வந்திருக்கலாமே, ஏன் இந்த ஆஃபர் கேட்டு வரலன்னு சொல்லி கேட்குறாங்களே. முதல்ல எங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது இந்த தேர்தலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. ஜெயிச்சா தானே சொல்ல முடியும். இல்லை, இன்னொரு செய்தி, இது இப்பொழுது சொல்லுகிற சொல்லாடல் மட்டும் இல்லை. வெற்றி பெற்றதற்கு பிறகு அதை நீங்கள் பாருங்கள் என்ன நடக்கும்னு. மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் ஒரு விஷயம். இன்னொன்று, இது என்னைக்கு அமையாதவர்கள் கடைசி கட்டத்தில் அதான் சொல்லுவாங்க. என்றைக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து இது இப்பொழுது நேரம் இல்லை, இது இப்பொழுது களமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல நாங்கள். இது எப்பொழுதும் பொருந்தக்கூடிய சொல்லாடல் ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு செய்தி, நான் ஏற்கனவே சொன்னதை போல் இங்கே வந்து திமுக கிட்ட இருக்கிற காசை போல் தமிழக வெற்றி கழகத்திட்ட காசு இல்லை. கோடிகளில் கொட்டி கொடுப்பதற்கு நான் சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வைக்கிறேன். ஒரு கோடிக்கு 30 கோடி ரூபா, ஒரு தொகுதிக்கு 30 கோடி செலவழிப்பதற்கு ஆண்டு கொள்ளையடித்த கட்சியும் ஆண்டு கொண்டு கொள்ளையடித்த கட்சியும் இன்றைக்கி 30 கோடி ஒரு தொகுதிக்கு செலவழிக்க போகுது. தேர்தல் கமிஷன் இதை கவனிக்குமா, கண்காணிக்குமா? சொல்லுங்கள். கம்மியாக சொல்கிறீங்க. இல்லை, 30 கோடி எனக்கு கிடைத்த தகவல். நீங்கள் சொல்கிறதே கம்மி தான். அப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் 300 கோடிங்கன்னு நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க. அப்படின்னா இவ்வளவு பணங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிற கட்சியோடு மக்களுடன் மட்டுமே கூட்டணி வைத்திருக்கணும். அவர்கள் பணங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், மனங்களோடு அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி. நன்றி.